ராதே கிருஷ்ணா, நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பாசிப்பருப்பு முறுக்கு. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப்பு நல்லா பாசிப்பருப்பு நல்லா மைய வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயம். இதால் நான் 3 கப்பு அரிசி மாவு. அதுக்கப்புறம் வெண்ணெய் ஒரு 25 கிராம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, உப்பு, ஜீரகம், அதுக்கு பிசையறதுக்கு தண்ணி, எண்ணெய். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அந்த எல்லா பொருளையும் இந்த மிக்சிங் பவுலில் கொட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ, தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். நல்லா இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, முள்ளு முறுக்கு அச்சு, அதில் போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சு போட்டாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு டைரெக்டாக புளிய வந்தாலும் எண்ணெயில் இது பண்ணலாம். இது வந்து பழைய காலத்து அச்சு, இது இரும்பு அச்சு. இதில் வந்து ரொம்ப நல்லா வரும். மாவு வந்து காயக்கூடாது, அதனால் மூடி வச்சுருங்கோ. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். அது சுட்ட உடனே நம்ம புழிஞ்சதை போட்டு காமிக்கிறேன். எண்ணெய் வந்து நிறையா வைக்காதீங்கோ. நிறையா வச்ச எண்ணெய், சுட்ட எண்ணெய் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நம்ம மெதுவாக புழிஞ்சா கூட பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சு புழிங்கும். இது மாதிரி எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அது ஆனோடனே திருத்தி விடுங்க. இது வந்து நம்ம உதுத்து தான் போட போகிறோம். அதனால் அது வந்து கொஞ்சம் ட்ரையாகவே நல்லாவே இது பண்ணால் அது தானே உளுந்து விடும் பாருங்க. இந்த எண்ணெய் ஓசையெல்லாம் அடங்கின உடனே எடுத்துடலாம். நல்லா மரமரன்னு வரும். நீங்கள் வந்து வெண்ணெய் இன்னும் ஜாஸ்தியாக போட்டேன்னா பரப்பரன்னு ஆகிடும். அப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பொட்டுக்கடலை இதெல்லாம் போடுறதுனால வெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் வரும். நம்ம விட்ட எண்ணெயில் பாதி எண்ணெய் தான் குடிச்சிருப்பாருங்க. நம்ம பக்குவமாக எல்லாம் பிசைஞ்சு கரெக்டாக எல்லாம் பண்ணினோன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்காது, நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். நம்மளோட சுவையான மூங்கால் முறுக்கு ரெடி. பாருங்க, இப்படி அப்படியே கரையும், வாயில் போட்டோம்னா அப்படியே உடையும். இது நல்லா நம்ம நொறுக்கிட்டு தான் கொஞ்சம் சாப்பிட போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போடுவா, அப்படி போட்டால் உடையணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போவும் சொல்கிற மாதிரி கேட்குறேன், சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ். கைண்ட் ரிக்வெஸ்ட் யூ ஆல்.